ஹாய், ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடைவுடைய ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவருமே ஆவலுடன் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாத காலங்களாகவே வெயிட் பண்ணுறோம். இனிமேல் அப்டேட் கொடுக்கல. மார்ச்சும் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி இன்னைக்கு 5ஆம் தேதி வந்து ஆகுது. இனிமே எந்த ஒரு அப்டேட்டும் குடுக்காத இருந்திருந்த நிலையில இப்ப டிஆர் ஆஃபீஸ் மூலமாக இன்று காலை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாவட்டங்களுக்கு இரவுக்குள்ள அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி தான் தகவல் வெளியா இருக்கு. இன்று மார்ச் 5ஆம் தேதி ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி தான் ஒரு அஃபிஷியலாகவே ஒரு தகவல் வெளியே இருந்த நிலையெல்லாம் இன்று இரவுக்குள்ளே அப்டேட் வந்து ஆக போகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த நிலையில் தான் ரேஷன் கடை தேர்வாளர்கள் அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக தான் வந்து இருக்குது. இந்த ரேஷன் கடை ஊழியர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியும் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கும் ஒரு சில பேருக்கெல்லாம் பதவி உயர்மானம் வந்து வழங்கப்படுது அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வந்து வெளியே இருக்குது. அதனால் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கன்ஃபார்மாக ஏதோ ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியே இருக்குது. இருந்தாலுமே ஏற்கனவே டிஆர்எஃப்எஸ் மூலமாக என்ன தகவல் வந்து கிடைத்திருக்கு, கன்ஃபார்மாக இன்றைக்கி வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்களா இல்லையா, அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் வந்து போயிட்டு இருக்குது, உண்மையான நிலவரம் வந்து என்ன, செலெக்ஷன் லிஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டாங்களா இல்லையா, என்ன தகவல் தான் வந்து டிஆர் ஆஃபீஸ் மூலமாக வந்து கிடைத்திருக்கு. இந்த ரிசல்ட்டு எப்போ தான் வந்து வெளியிடுவாங்க, என்ன டேட்டில் கன்ஃபார்மாக வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வந்து இருக்குது. இருந்தாலுமே இந்த ரேஷன் கடையுடைய வேலையில் ஊழியர்களுக்கு ஒரு சில பேருக்கு சில லெட்டர்கள்லாம் வந்து வந்திருக்கு. இந்த வேலையில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க, எதன் அடிப்படையில் அனைவருமே வழங்கியிருக்காங்க, எவ்வளோ கட் ஆஃப் இருந்திருந்தா இந்த வேலை நம்மளுக்கு வந்து கிடைத்திருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் வந்து இருக்குது. இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே அக்டோபர் மாதமே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் நேர்காணல் நடத்தப்பட்டு முடித்துட்டாங்க இல்லையா? அதில் வந்து நேர்காணல் வந்து நடத்தி முடித்து நாங்கள் வந்து டிசம்பர் மாதமே நாங்கள் வந்து ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்றத டிஆர் ஆஃபீஸ் மூலமாக தகவல் வெளியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியில் நாங்கள் வந்து இறுதிக்குள்ளே அனைவருக்குமே ரிசல்ட் வழங்கிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்த நிலையிலாம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு காரணமாக நிறைய டிலே ஆகிடுச்சு. இதனால் ஹெவி ஒர்க் இருந்த காரணத்தால் எங்களால் கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இதே மாதிரி தான் பிப்ரவரியிலும் வந்து பார்த்தோன்னா வெளியாகலை. ஏன் அப்படின்னா பிப்ரவரியில் தான் செலெக்ஷன் ப்ராசஸே வந்து அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்குமே செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு 90% தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து முடித்திருக்காங்க. ஒரு சில மாவட்டங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா அனைவருக்குமே வந்து ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து முடித்திருக்காங்க. அவங்களுக்கு தான் நம்மளுக்கு ரிசல்ட்டு இன்றைக்கி வெளியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றைக்கி அப்டேட் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலுமே நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த வீக்கில் கன்ஃபார்மாக வெளியாகணும். அப்படி இல்லைன்னா மார்ச் இறுதிக்குள்ளாவே நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் கொடுத்துருவோம் அப்படின்னு தான் ஒரு அஃபிஷியலாகவே வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்மாக இந்த ரிசல்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா இன்றைக்கி நாளைக்கு அப்படின்ற மாதிரி வந்து அனைவருமே சொல்லிட்டு தான் இருக்கும். இருந்தாலுமே வந்த மாதிரியே வந்து தெரியல. அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் போயிட்டு இருக்குது அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரு பெரிய கேள்வியோ சந்தேகங்களும் வந்து இருக்குது. அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் அப்படின்னா ஏற்கனவே பொங்கல் பரிசு காரணமாக ஹெவி ஒர்க் இருந்த காரணத்தினால தான் இப்போ தான் செலெக்ஷன் லிஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி இருக்கிறாங்க. அதனால் ஒரு சில மாவட்டங்களுக்கு தான் முடித்திருக்கேன். மீதிக்கெல்லாம் 90% தான் வந்து முடிந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் இருக்கலாம். இன்றைக்கி அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தகவல் இருக்குது. இன்று இரவுக்குள்ளே அப்டேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. இருந்தாலும் டிஆர் ஆஃபீஸ் மூலமாக என்ன தகவல் கிடைத்திருக்கு அப்படின்னா டிஆர் ஆஃபீஸ் மூலமாக நம்ம வந்து கால் பண்ணி கேட்கும்போது இதே தான் ஒரு சில மாவட்டங்களுக்கு ஜியோ உத்தரவு வந்து பார்த்திங்கன்னா வரலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அனைவருமே ஜியோ உத்தரவுக்காக தான் வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இன்றைக்கி ஒரு சில மாவட்டங்களுக்கு
வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்த உடனே நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டு பப்ளிஷ்ட் வந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ அடுத்ததாக இந்த வேலையில் நிறைய பேருக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அனைவருமே நேர்காணல் போயிருப்பீங்க. அந்த நேர்காணல் மூலமாக அப்ளை செலக்ட் ஆனவங்களுக்கு ஸோ இதெல்லாம் ஒரு சில பேருக்குலாம் லெட்டர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன லெட்டர் அப்படின்னா, ஸோ ஏற்கனவே வந்து நேர்காணல் வந்து போயிருப்பீங்க இல்லையா? ஸோ அது மூலமாக உங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கறதுக்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து முதல் பட்டதாரியா இருந்தீங்க அப்படின்னா, ஸோ அப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இது மாதிரி டைப்பிங்லாம் முடிச்சிருந்தவங்க வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களாம் வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த சர்டிஃபிகேட்டின் அடிப்படையில் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அவங்க வந்து ஒரு லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கெல்லாம் வந்திருக்கு. அவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க. அனைவருக்குமே முதல் பட்டதாரியாக இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து முன்னுரிமை வந்து கிடைத்திருக்கு. ஸோ அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாகவும் நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ அது மூலமாகவும் வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் தான் அனைவருமே செலக்டே வந்து பண்ணியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா, இதன் அடிப்படையில் அனைவருமே வேலையை வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ வேலையை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும், எக்ஸாம் கிடையாது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலமாக தான் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த நேர்முக தேர்வு மூலமாக நீங்கள் வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும், ஸோ அதுக்கப்புறம் 10th 12த்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 80% வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா, கட் ஆஃப் 890க்கு மேலே வந்து நீங்கள் வந்து பேக்கருக்கு வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா, கன்ஃபார்மாக உங்களை வந்து செலக்ட் பண்ணுங்க. வந்து இவ்வளோ மார்க் வந்து வச்சுருந்தால் தான் நீங்கள் வந்து செலக்ட் ஆகியிருப்பீங்க. 90 85% மேலே இருந்திருந்தாலே போதும், இந்த வேலை உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக கிடைக்க போகுது. அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்னைக்கு அப்டேட் வந்து வெளியாக போகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலுமே ஒரு சில பேரெல்லாம் நிறைய டவுட்டுகளாக வந்து கேட்குறாங்க. இதில் வந்து நிறைய பணப்பட்டுப்பாடுகளாக வந்து நடக்குது அப்படின்றது நடக்க போகுதா அப்படின்றத. இதில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மளால வந்து ஒன்றும் பண்ண முடியும். இதனால தான் அப்டேட் ஆகலையா இல்லை, இதெல்லாம் வந்து அப்டேட் ஆகலை. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு, ப்ராசஸிங்கில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த மார்ச் இறுதிக்குள்ளேயே நம்ம விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். அனைவருக்குமே அப்டேட் கொடுத்துருவாங்க. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதன் மூலமாக அப்டேட் ஆகும் அப்படின்னா, ரிசல்ட்டு அப்படின்னாலே அனைவருக்குமே தெரியும், அஃபீஷியலாகவே அவங்களுடைய வெப்சைட்லாம் வெளியாகும். இந்த எஸ்எம்எஸ் மெயில் மூலமாக வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. இருந்தாலுமே நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் அவங்களுடைய வெப்சைட்டில் பிடிஎஃப்பாக வெளியிடுவாங்க. அதன் மூலமாக நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்மளுடைய நேமு, டேட்டா பர்த்தெல்லாம் கொடுத்து பார்த்துக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதனால் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்னைக்கு வெளியாகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 4 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து ஆணை வந்து வழங்கிடுவோம் அப்படின்றத கவர்மெண்ட் வந்து ரூல்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து பணியாணை வந்து வழங்கிடுவாங்க. அதில் டாக்குமெண்ட்டை பொறுத்தளவுக்கு அனைத்துமே ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.